Hi friends, welcome to my magical hands. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாரம்பரிய ரெசிபியான கருப்புளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். எலும்பை வலுவாக்கிறதுக்கும் அதே போல் உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த லட்டை வளர்கிற வயசில் உள்ள ஆண் பெண் 2 குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக கொடுக்கணும். அதே போல் பெண்களுக்கு ரொம்ப அதிகமான சத்து இந்த கருப்புளுந்தில் இருக்குது. இடுப்பு எலும்பை மெயினாக வலுவாக்கும். அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸும் சரி, குழந்தை பெற்றவங்களும் சரி இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி லட்டு வகைகளை செஞ்சு கொடுத்து பழக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்புளுந்து லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கருப்புளுந்து 1 கப்பு, கருப்பட்டி தூள் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக. 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை, 1/2 கப் பொட்டுக்கடலை, 4-5 ஏலக்காய், நெய் 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் நட்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்புளுந்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது உங்களுக்கு நல்ல மணம் வரும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அது வறுபட்டுருச்சுன்னு. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா ஒரு உளுந்து எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா பொறு பொறுன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் கருப்புளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உடச்ச உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி முழு உளுந்து கருப்புளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லது. கருப்புளுந்தை எடுத்துகிட்டு அதே கடாயில் நம்ம பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வறுத்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் ஒரு தடவை சும்மா கிறிஸ்பி ஆகிறதுக்காக தான் வறுக்கிறேன். பொட்டுக்கடலையும் நம்ம ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. நான் ஆல்ரெடி அது வறுத்தது தான். நீங்கள் லைட்டாக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க போதும். ரொம்ப கருப்பாக விட்டுறாதீங்க. வறுத்த எல்லாத்தையும் ஆற வச்சாச்சு. இப்போ ஆறின உடனே இதில் ஒரு 4-5 ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, ஏலக்காய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இதில் அந்த கருப்பட்டி தூளை சேர்த்து ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க போதும். அரைச்ச எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் இதில் நல்லா காஞ்ச கருப்பட்டி தூளாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நல்லா பவுடராக வந்திருக்குது. அடுத்து இந்த லட்டு பிடிக்கிறதுக்காக நம்ம நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நான் இந்த நெய்யிலேயே முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் கலந்துட்டு லைட்டாக வறுத்து அதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு முந்திரி பாதாம் வேண்டானாலும் சேர்க்க தேவையில்லை. இது ஆப்ஷனல் தான். அதே போல் நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கருப்பட்டியை கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி அதை சேர்த்து பிடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் நெய்யில் பிடிச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட உங்களுக்கு வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இதே நீங்கள் தண்ணி கலந்து கருப்பட்டியில் பிடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 4-5 நாள் தான் வச்சுருக்க முடியும். இதுனா உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சையை அந்த நெய்யோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தம்பருப்பு மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் காய்ச்சி அதில் ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்க வந்துடும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நெய் சேர்க்குறனால உங்களுக்கு 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. நம்மளோட கருப்புளுந்து லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.